ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களுக்கு திருவள்ளம் பற்றுகிற ஒரு வார்த்தை என்ன என்றால், பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் மாற்ற வேண்டியதை நம்ம மாற்ற மாட்டோம், ஆனால் மாற்றக்கூடாததை தான் நம்ம மாற்றுகிறதா இருப்போம். எது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோமோ அதை தான் செய்வோம், எதை செய்யன்னு சொல்கிறோமோ அதை செய்ய மாட்டோம். இது ஆதாம் ஏவாள்கிட்டருந்தே வந்த ஸ்பாவம். இன்றைக்கு இந்த ஸ்பாவம் நம்மிடத்தில் இருக்கிறது. இரண்டாம் ஆதாமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவரால் நாம் மறுபடி பிறந்திருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் தருகிறார். என்ன வார்த்தை என்று சொன்னால், உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. உன் பிதாக்கள் நாட்டின அந்த நாட்களில் என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால், ஒரு இடங்களை அவர்கள் பிரிக்கும் பொழுது எப்படி பிரிப்பார்கள் என்று சொன்னால், இந்த இடத்திலிருந்து அந்த இடம் வரைக்கும் என்று சொல்லி அவர்கள் ஒரு எல்கையை வைத்திருந்தார்கள். அந்த எல்கைக்குள்ளே அவர்கள் என்ன செய்வார்கள், அவருடைய இடம் என்று சொல்லி ஒரு எல்லைக்குறியை வைத்திருந்தார்கள். ஆனால் அதை காலப்போக்குகள், அவருடைய வாழ்க்கையில் வறுமைகள், தேவைகள் வரும்பொழுது அந்த எல்லையை, அந்த இடத்தை விற்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு அனுபவத்துக்கூடாக போனார்கள். அப்படி அந்த இடத்தை விற்க என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எல்லைக்குறிகள் மாற்றப்பட்டு கொண்டே வந்தது. இப்படி எல்கை மாற்றப்பட்டு வரும் பொழுது தான் அவர்களுக்கு நீதிமொழிகள் எழுதியிருக்கிறார், உன் எல்லைக்குறியை என்ன செய்யாதே, மாற்றாதே. பூர்வ நாட்களில் உன் பிதாக்கள் நாட்டின எல்லைக்குறியை மாற்றாதே என்று சொல்கிறார். இந்த என்ன செய்ய தேவைகள், இந்த வறுமைகள் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது நிமித்தம் அந்த இடத்தை விற்கிறார்களே. இன்னைக்கு வறுமைகளும் தேவைகளும் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் வருகிறது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த வறுமைகளுக்கு நேராக, இந்த தேவைகள் அதிகமான காரியத்துக்கு நேராக, ஒரு நெருக்கடிக்கு நேராக நாம் தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கிறது. இங்கே நீதிமொழிகளில் அருமையாக எழுதியிருக்கிறார், சோம்பேறி குளிர்கிறது என்று என்ன செய்ய மாட்டானா, உளமாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான், அவன் அறுப்பிலே போய் பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வறுமை வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதிகாலையில் எழும்பாதது. அதிகாலையில் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிப்போக்கனை போல உன் வீட்டில் என்ன செய்யும், படுத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, உன் வாழ்க்கையில் வறுமைகள் வருவதற்கு, உன் வாழ்க்கையில் இழப்பு வருவதற்கு இன்றைக்கு யார் காரணமாக இருக்கிறார்? பிசாசு காரணம் என்று சொல்லி நீ தட்டி கழித்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு உன்னுடைய சோம்பேறித்தனத்தை விட்டு நீ வெளியே வரணும் என்று சொல்லி தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேலை செய்ய வேண்டிய இடத்துல வேலை செய்யணும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய இடத்துல சுறுசுறுப்பாக இருக்கணும். காலையில் எழுந்து நாம் ஜெபிக்கிற பழக்கம், காலையில் எழுந்து வேலை செய்கிற பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். நம்முடைய முற்பிதாக்களை பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு எல்லாம் அதிகாலையில் எழும்பி தேவனை நோக்கி பார்த்தவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த குளிர்காலத்தில் நம்ம எழும்புறதற்கே நம்ம ரொம்ப சங்கடப்படுகிறோம். 7 மணி 6 மணி என்று சொல்லி வரைக்கும் நம்ம தூங்கி கொண்டிருக்கிறோம். இதனால தான் நமக்கு வறுமை, இதனால தான் வருமானம் இல்லை, இதனால தான் வறட்சி காணப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உனக்குள்ள ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். நீ காலையில் எழும்பி ஜெபிக்கிற ஒரு மகனாக, காலையில் எழும்பி ஜெபிக்கிற ஒரு குடும்பமாக, காலையில் எழும்பி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மகளாக இரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ பெருக பண்ணுவாய். உனக்கு இழப்பு நேரிடாது. உனக்கு ஒரு மேன்மையையும் ஆசீர்வாதத்தையும் தந்து என் தேவன் பூர்வ நாட்களில் நீ எப்படி இருந்தாயோ அதே நிலைமையில் உன்னை ஸ்தாபித்து உன்னை அழகு பார்ப்பார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனை, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் மாற்ற வேண்டியதை மாற்ற, ஆண்டவரை மாற்றக்கூடாததை மாற்றக்கூடாமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாழ்ந்திருக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென்.